ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜூலை 22, 2024. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். கடவுள் சர்வபூத அந்தராத்மா, எல்லா உயிரினங்களிலும் உள்ளவர். ஆனால் ஆத்மாவில் எந்த மாற்றமும் இல்லை. கடல் அலைகள் போல் மனித உயிர்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். ஆனால் பிரபஞ்ச உணர்வென்னும் கடல் மாறாதது. வெள்ளியால் ஒரு கிருஷ்ணர் சிலை செய்யும் போது சிலையின் அனைத்து பகுதிகளும் வெள்ளியாக இருக்கும். அந்த சிலையில் கிருஷ்ணரின் உருவத்தை பார்த்தால் வெள்ளி தெரியாது. சிலையில் உள்ள வெள்ளியை மட்டுமே நீங்கள் பார்க்க விரும்பினால் அந்த வடிவம் உங்கள் பார்வைக்கு புலப்படாது. அதுபோல பிரபஞ்சம் முழுவதையும் வியாபித்திருக்கும் கடவுளை நோக்கி உங்கள் மனதை திருப்பினால் மனம் முழுவதும் கடவுளால் நிரம்பி இருக்கும். மேலும் உலகில் உள்ள பொருட்களின் பல்வேறு வடிவங்களை நீங்கள் காண மாட்டீர்கள். உலக பொருள்களை நோக்கி மனதை செலுத்தினால் எல்லா பொருட்களிலும் வியாபித்திருக்கும் தெய்வீகத்தை காண தவறிவிடுவீர்கள். விஸ்வம் விஷ்ணு ஸ்வரூபம். பிரபஞ்சம் கடவுளின் வடிவம். கடவுள்தான் காரணம், பிரபஞ்சமே விளைவு. காரணத்தையும் விளைவையும் புரிந்து கொள்ள தவறினால் அதன் விளைவு மாயை. தெய்வீக அருளுரை, மே 20, 1993. பெயர்களும் வடிவங்களும் பல, ஆனால் அனைவரிடமும் உள்ள உள்ளார்ந்த தெய்வீகம் ஒன்றுதான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.